சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய 74 வயதிலுமே படு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. கடந்த 2023ஆம் ஆண்டு அவர் நடிப்புல நெல்சன் இயக்கத்துல உருவான ஜெயிலர் திரைப்படம் 600 கோடி ரூபாய்களுக்கு மேல வசூலித்து பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அதன் காரணமாக தற்போது அதனுடைய 2ஆம் பாகம் உருவாகிட்டு இருக்கு. சமீபத்துல இந்த படத்துல அறிமுக வீடியோ வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆச்சு. முதல் பாகத்தை போலவே 2வது பாகத்திலுமே பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில தெலுங்கு சினிமாவுடைய முன்னணி நடிகரும் நம்ம ரஜினி சாருடைய நண்பருமான பாலகிருஷ்ணா ஒரு முக்கிய வேடத்துல நடிப்பது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. இதற்கிடையில தற்போது ஒரு கௌரவ வேடத்துல நடிக்க ஷாருக்கானிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருதாம். ஏற்கனவே ரஜினி சாருடைய கூலி படத்துல அமீர்கான் ஒரு கௌரவ வேடத்துல நடிச்சிருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷாருக்கான் நடித்த ராவன் அப்படின்ற திரைப்படத்துல ரஜினி சார் கௌரவ வேடத்துல நடித்திருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. ஆகையால கண்டிப்பா ஷாருக்கான் அவர்களுமே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 திரைப்படத்துல நடிப்பார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. அப்படி இவர் இந்த திரைப்படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணா கண்டிப்பாக படத்துடைய மார்க்கெட் வேற லெவல்ல இருக்கும். அதுவுமே குறிப்பாக பாலிவுட்ல இந்த படம் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு பாலிவுட் ரசிகர்களுமே தற்போது கொண்டாட்டத்துல இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.